நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகமா இருக்கிறேன். ஸோ ஒரு சிறப்பான ஒரு நாள். எனக்கு வந்து பல தலைவர்களுடைய, ஒரு சில தலைவருடைய பிறந்த நாள், ஒரு சில தலைவருடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றோம், அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்வில் நிகழ்ந்ததாக சொல்லக்கூடிய ஒரு கதை. உண்மையா புனைவு கதையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அப்போ அதை பகிர்ந்து கொள்ளலாமே அப்படின்னு தான் சொல்லி, அவர் வந்து ஹீஸ் அன்னோன் ஃபாதர் சைல்டு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவங்க அப்பா யார் என்ன தெரியாது, அவர் தத்து எடுத்து அவர் என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க. அவரை தத்து எடுத்த முதல்ல எடுத்து கொண்டு போன பெற்றோரும் வேண்டாம், இந்த பையன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னொருத்தர் தத்து எடுத்துட்டு போய் அவருடைய எடுத்துட்டு போன கொஞ்சம் மனைவி இறந்ததுக்கப்புறம் கண்டினியூவாக என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்து வந்து தான் அன்றைக்கி வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கையில் ஒரு நாள் வந்து சின்ன குழந்தையா ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தப்போ அவங்க அப்பா, நான் வெளியே போகிறேன், வீட்டை சுற்றி வேலி போடணும், அந்த வேலி போடுற வேலையை எனக்கு என்ன பண்ண, நீ முடிச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸும் அப்படி பார்த்து நுணுக்கமாக என்ன பண்ணுறாரு, அந்த வேலி போடக்கூடிய வேலையை எடுத்து அவர் செய்கிறாரு. அவங்க அப்பா ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்து பார்க்குறாரு. வீடை பார்த்தா அவர் வீடு துண்டா தனியாக தெரியுது. அவ்வளோ அழகாக வெளிப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி, ஜஸ்ட் வேலி தான் போட சொல்லியிருக்காரு. அந்த வேலியில் கூட ஒரு மண் பூசி, அந்த மண்ணுக்கு மேலே அதுக்குள்ள என்னென்ன டிசைன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியுமோ அப்படிலாம் செஞ்சு ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றத்தை என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்காரு. தந்தைக்கு பார்த்தோன்னு பயங்கர மகிழ்ச்சி வந்து, சாதாரணமாக செய்ய சொன்னோம், இவங்ககிட்ட இப்படி ஒரு அவுட்புட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேலையை நம்ம ஆரம்பிச்சு விட சொல்றோம். ஆனா அதுக்குள்ள பெருசா செஞ்சிருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போய் பார்த்தாரு அப்படின்னா, உள்பக்கம் பாத்தீங்கன்னா வெளியே பூசின அளவுக்கு உள்பக்கம் என்ன பண்ணல, எதுவுமே செய்யல. உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த விறகுகள் எல்லாமே என்ன ஆகுது, அப்படியே தெரியுது. உள்ள வச்ச அந்த கட்டைகள் எல்லாம் அப்படியே தெரியுது. அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்டாராம், எப்பா வெளியே இவ்வளவு அழகா தோட்டத்தை உருவாக்கி இருக்கு, உள்புறம் ஏன் இது பண்ணல? அப்ப வெளியே தான் எல்லாரும் பார்ப்பாங்க, உள்புறத்தை பத்தி என்ன கவலை கிடையாது. உள்புறத்துல இருக்கக்கூடியதும் அழகா இது போல இருந்தா தான் இந்த வெளிப்புற தோற்றம் என்பது நீடிக்கும். உள்ள ஒழுங்கா இல்ல அப்படின்னா வெளிப்புற தோற்றம் என்ன ஆகாது, நீடிக்காது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்ததாக ஒரு வரலாறு, ஒரு செய்தி ஒண்ணு உண்டு. அப்ப அங்கதான் அவர் கத்துக்கிட்டாராம், இன்னைக்கு என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா, அப்ப அது வெளிப்புறம் மற்றும் அழகா இருந்தா பத்தாது, உள்புறமும் அழகாக நுட்பமாக நுணுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் அன்னைக்கு கத்துக்கிட்டதா அவர் சொன்னதாக ஒரு செய்தி. உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா இங்க இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நமக்கிட்ட எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் ஏனாதானோ அப்படின்னு செய்யாம ஒழுங்கா செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கணும். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளிதாசனும் பார்க்கலாம். ஐயா எம் வாழ்வின் குறை தீருமே.
சோதனைகள் கலைந்தோட என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயா எம் வாழ்வின் குறை தீருமே. உடல் நோய்கள் குணமாக மனநோய்கள் மாறிட எம் சோகம் நீ தீர்ப்பாயே, எம் சோகம் நீ தீர்ப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயா எம் வாழ்வின் குறை தீருமே. இன்னல்கள் சூழ்ந்தாலும் இடர்களில் வீழ்ந்தாலும் என் பலமாய் நீ வருவாயே, என் பலமாய் நீ வருவாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயா எம் வாழ்வின் குறை தீருமே. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள நம்ம தொடங்கியாச்சு. காலையிலேயே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கதையை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய உட்புறமும் ரொம்பவே அழகா இருக்கணும் அப்படின்ற கதையை அந்த உணர்ச்சிச்சு. இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா நமக்கு இருக்க போகுது? இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பெரிய பெரிய உலக தலைவர்கள் வாழ்வதற்கான வாழ்க்கை தத்துவங்களை என்ன பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அதை அவங்களுடைய பிலாசபி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்றோம், ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி யார் யார் அவங்கவுங்களுக்கான ஒரு வாழ்வியலை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்க போறோம் அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல் விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம காந்தியடிகளோட பிறந்தநாள் என்ன பண்றோம், கொண்டாடிட்டு. அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது காந்தியிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நான் வயலன்ஸ், கண்டிப்பா அகிம்சை ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். அப்போ அகிம்சை அப்படின்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு, அமைதியின் வெளிப்பாடு. ஒருத்தன் என்னை அடிக்கிறான், துன்புறுத்துறான், அவனை நான் எதிர்த்து அவனோடு நான் போரிடாமல் நான் ஓகே அதை நான் வாங்கி கொண்டு நான் பொறுமையாக அமைதியால் அன்பால் அவனை நான் வென்று காட்டுவது. அப்போ அது அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஓகே அவருக்கு செட் ஆச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்ற ஆகுமா இல்லையானா அது அந்த சூழலை பொறுத்து தான் இருக்கும். ஆனா இருந்த போதிலும் நம்முடைய குடும்ப சூழல்கள் நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமா இந்த அகிம்சை என்ன பண்ணலாம், பின்பற்றி பார்க்கலாம். ஒருவேளை நம்மளை யாரும் இல்லாதது பொல்லாதது சொன்னாலோ இல்ல தவறு நம்ம செய்யாத தவறுக்கு நமக்கு தண்டனையை கொடுத்தாலோ நாம் பொறுமையாக நம்முடைய குடும்ப சூழலை பண்ணாம நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும். நிச்சயமா என்னன்னா அதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது இப்ப நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தருக்கு நான் தப்பு பண்ணலன்னு புரிய வைக்கிறத காட்டிலும் அந்த நேரத்துல நான் தண்டனையை வேற ஏதாவது விருப்பா நான் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கே உண்மை தெரிய வந்து அவங்க ரிட்டர்ன் என்கிட்ட செலுத்துகின்ற பொழுது நாளை பின்ன இது போன்ற எந்த தவறு நிகழ்ந்தாலும் ஒரு முறை என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி சொல்றாங்க, இது உண்மையா பொய்யா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும். ஸோ அதுதான் அந்த அஹிம்சையோட பவர். அப்போ அந்த ஒரு பண்பை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி பேசுகிற பொழுது இன்றைக்கு நாம் சாதாரணமாக சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பொது வெளிப்பாடு என்கிற அந்த வார்த்தையை இன்றைய காலகட்டங்களிலே நாம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்படி பார்க்கிற பொழுது அந்த பழைய ஏற்பாட்டிலே பொது வெளிப்பாடு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய திருப்பாடலினுடைய இந்த 2வது பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எனவேதான் இது ஒரு பொது வெளிப்பாட்டு பாடலாக இருக்கிறது. எனவேதான் 2ஆக பிரித்து திரு அவை இந்த 2வது பகுதியை நமக்கு தனியாக தியானிக்க கொடுக்கிறது. இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பேசுகிற தலைப்பை அவர் என்றைக்குமே விழித்து வைத்திருக்கிறார். நாம் புதிதாக எதையும் கண்டுபிடிப்பதில்லை. நம்முடைய காலகட்டத்துக்கு தகுந்தாற் போன்று நாம் அதை மாற்றிக்கொள்கிறோம் என்பதுதான். அப்படி பார்க்கிற பொழுது படைப்புகளிலிருந்து இறைவன் பேசுகிறார். அப்படி அவர் பேசுகிற பொழுது கடவுளின் சிறப்பு வார்த்தையை பெறுவதற்குரிய பாக்கியம் பெற்ற மக்களாக அந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கிறார்கள். அந்த வெளிப்பாட்டை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? மோசே என்கிற இந்த இறை அடியார் வழியாக, அந்த சட்ட புத்தகத்தின் வழியாக அவர் கொடுக்கிறார். இந்த சிறப்பு வெளிப்பாட்டை அவர் புகழ்ந்து பாடுகிறார். இந்த திருப்பாடலின் ஆசிரியர் எந்த அளவுக்கு புகழ்ந்து பாடுகிறார் என்று சொன்னால், மரபு வழிபாடல் என்பது இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக அவர்கள் சொல்லி பாடி பேசி வந்த அதோடு சேர்ந்து
புதிய கீதத்தை சேர்க்கிறார். எனவேதான் இது பொது வெளிப்பாடாக அல்லது சிறப்பு வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. படைப்பின் வார்த்தை என்று இருக்கிறது. அந்த படைப்பின் வார்த்தையிலே இறைவன் பேசுகிறார், அல்லது மீட்பின் வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இந்த இரண்டையும் சேர்த்து புகழ்ந்து பாடுகிற ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே இருப்பது, வர இருப்பது, இன்றைக்கு இருப்பது அனைத்தையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு பாடலாக இருக்கிறது என்பதுதான் இதனுடைய தனிப்பட்ட சிறப்பாக இருக்கிறது. இந்த சிறப்பு வெளிப்பாட்டிலே அந்த மரபு வெளிப்பாடலுக்கும் புதிய கீதத்தை சேர்க்கிற பொழுது எந்த சிறிய தவறு இல்லாமல் சரியாக இணைகிற விதத்திலே சேர்த்திருக்கிறார். நமக்கு மேலே உள்ளது வானம், நமக்குள் இருக்கிறது தார்மீக சட்டம். ஆனால் ஒரே கடவுளுக்கு சாட்சியம் அளிக்கிற அளவிற்கு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். என்ன மாற்றத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்ம ஆன்மாவை சுத்திகரிக்கிறார், அவர் தூய்மையாக்குகிறார். அப்படி தூய்மையாக்கிய பிறகு அவர் வாழ்வை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? அபரிவிதமாக பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு அவர் நமக்கு வாழ்வை கொடுக்கிறார். எனவேதான் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த பொது வெளிப்பாட்டிலே எப்படியெல்லாம் இறைவன் வெளிப்படுத்துகிறாரோ அதை நாம் எப்படியெல்லாம் புரிந்து கொள்கிறோம், அதை நாம் எப்படியெல்லாம் மீண்டுமாக மற்ற மக்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக வெளிப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் அடங்கி இருக்கிறது என்பதை நம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற பொழுது காலையில் எழுந்தவுடன் மாலை வரைக்கும் நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான வெளிச்சம் சூரியன். சூரியன் ஒரு பாதையிலே பயணிக்கிறது. அது தன்னுடைய பாதையை மாற்றுவது கிடையாது. சரியாக காலை மாலை என்று பூமி சுற்றி வருந்தாலே அந்த ஒரு பாதை சரியாக இடத்திலே அமைந்திருக்குது. அதே போன்றுதான் நாம் பயணிக்க வேண்டிய பாதை எது என்று சொன்னால் சட்டத்தின் பாதை. கடவுளுடைய சட்டம், நாம் வாழ்கிற அந்த நாட்டினுடைய சட்டம், இந்த இரண்டுமே நமக்கு இருக்க வேண்டும். இந்த சட்டத்தின் பாதையில் நாம் சரியாக பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கிற பொழுது இந்த உலகிலே நாம் கடவுளுக்கும் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற, பாதுகாப்பை கொடுக்கிற சரியான நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த சட்டத்தின் பாதை, கடவுளின் சட்டத்தின் பாதையில் நாம் சரியாக நடக்க வேண்டும். கடவுளுடைய சட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக் கூடாது. மேலும் சிறப்பாக பார்க்கிற பொழுது ஆகாயம் மேலே இருக்கிறது, பூமி நமக்கு கீழே இருக்கிறது. இந்த பூமியின் மேல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகாயத்துக்கு மேல் இருக்கிற இறைவனின் சட்டம் இருக்கிறது, பூமிக்கு கீழே ஒரு பாதாளம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு சட்டம் தனியாக இருக்கிறது. இந்த உலகிலே நாம் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலே போவோமா, கீழே வருவோமா, கடவுளோடா அல்லது கடவுளுக்கு எதிராகவா தெரியாது. ஆனால் நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் கடவுளின் வெளிப்பாட்டிலே நாம் சரிவர சேர்ந்திருக்க வேண்டும், மூழ்கி இருக்க வேண்டும். ஆகாயத்துக்கு மேலே இருக்கிற இறைவனுடைய சட்டத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சட்டத்தை சிறப்பு வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய இஸ்ரேலாக இருக்கிறோம். இறைவனுக்கு நாம் தலைப்பை கொடுக்க முடியாது. இறைவனுடைய பெயரை நாம் தலைப்பாக பெற்றுக்கிறோம். இறைமகன், இறைமகள், கிறிஸ்தவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லி அந்த கடவுளுடைய பெயரை நாம் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. படைப்பிலிருந்து, இயற்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது ஒரே கடவுளுக்கு நாம் சாட்சியம் பகர்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக நம் உள்ளத்திற்குள் வெளிப்படுத்துவார். நம்முடைய உள்ளத்திற்குள் என்னெல்லாம் இருக்கிறது, நாம் எதையெல்லாம் கொண்டு போய் உள்ளுக்குள் சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் வெளிப்பாடு, வெளியே வரும், வெளிப்படும் கண்டிப்பாக. ஆனால் கடவுள் ஒரு சில காரியங்களை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். பிறப்பிலிருந்தே அது இருக்கிறது, இறக்கிற வரைக்கும், இறந்த பின்பும் அது நம்ம ஆன்மாவுக்குள் இருக்கிறது. அந்த நல்ல காரியங்களை, அந்த நல்ல வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறோம். நாம் பூமிக்கு கீழே செல்லக்கூடாது, பூமியின் மேல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகாயத்திற்கு மேல் நாம் ஏறி செல்ல வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த உலகிலே நாம் இந்த சூரிய பாதையை போன்று நமக்கென்று இன்றைய உலக நவநாகரிக உலக பாதை ஒன்று இன்றைக்கு நாம் வழிவகுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி வேணாலும் போய்க்கலாம், கடைசியில் சேர்ந்து கொள்ளலாம் என்கிற, அது எப்படி வேண்டுமென்றாலும் போய்கொள்ளலாம் என்கிற அந்த வார்த்தைகள் எந்த நாளிலும்
சரிப்பட்டு வராது. நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நம் ஆன்மாவை சுத்திகரிக்கிற, நமக்கு வாழ்வை கொடுக்கிற, அதுவும் அபரிவிதமாக பெற்றுக்கொள் என்று சொல்லி கொடுக்கிற இந்த கடவுளை நினைத்து பார்ப்போம். இந்த கடவுளுடைய பொது வெளிப்பாட்டை நாம் நம் உள்ளத்திலிருந்து மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை புகழ்ந்து எந்நாளும் உம்மோடு இருந்து எங்களை வாழ்வித்துக் கொள்ளுகிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் தாரும். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பெரிய பெரிய தலைவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததா எந்த தலைவர்கிட்ட என்ன? அடுத்ததா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னா, ஒரு ஆர்வம் உள்ள மனநிலையை நம்ம கத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது ஒரு ஆர்வமா நம்ம செய்யும் பொழுது, இல்ல இதை நம்ம செஞ்சோம்னா இதுல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள இருக்கும் போது நிச்சயமா அதுக்குள்ள ஒரு சிறப்பா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா ஆர்வமின்றி சாதனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நான் செய்யக்கூடிய வேலையை நம்ம இயல்பா நம்ம பார்க்கக்கூடிய வேலையில ஒருத்தங்கிட்ட போயிட்டு என்னடா வேலைலாம் எப்படி போகுதுன்னு கேட்டா ஏதோ போகுது அப்படின்னு ஒரு பதில நம்ம அந்த பதில சொல்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஆர்வங்கிறதே இல்ல. நமக்கு ஸ்கூல்ல ஒரே விஷயம் மகிழ்ச்சியும் துன்பத்தையும் கொடுக்குமான்னு கேட்டா ஸ்கூல்ல கண்டிப்பா கொடுத்துச்சு. நம்ம ஸ்கூல் பெல் காலையில அது பெல் அடிக்கிறப்போ கவலையா இருக்கும், ஈவினிங் அது சந்தோஷமா இருக்கும், வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறப்ப. ஏன் அப்படின்னா எனக்கு ஆர்வம் இல்ல, ரெண்டாவது எனக்கு ஆர்வம் இருக்குது. அப்போ அந்த ஆர்வம் தான் நம்முடைய மகிழ்ச்சி என்ன அப்படிங்கறத தீர்மானிக்குது. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்வதற்கு அவருக்கு எது பயங்கரமான வினையூக்கியா இருந்துச்சு. அந்த ஆர்வத்தோடு இன்னைக்கு நான் செய்யக்கூடிய வேலையா நம்ம ஆர்வத்தோட எடுத்து செய்ய தொடங்குகின்ற பொழுது பிடிக்காம இருந்தாலும் கூட நாளடைவில் அது நமக்கு ஏற்றார் போல என்ன ஆயிரும், மாறிவிடும். அதுக்கு இந்த ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 2. காவல் தூதர்கள். நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் என்கிறது திருப்பாடல். இவ்வுலகில் இறைத்தந்தை காவல் தூதர்களை நமது நம்பிக்கைக்குரிய மெய்காப்பாளர்களாக நியமித்துள்ளார் என்கிறார் புனித பெர்னார்து. உலகை காத்துக் கொண்டிருக்கும் காவல் தூதர்கள் மீதான வணக்கம் திருச்சபையின் அங்கீகாரம் பெறாமல் மக்கள் மத்தியில் இருக்க கிபி 1579 ஆண்டு கோர்டோவா பகுதி மக்களும் கிபி 1582 ஆண்டு வலன்சியா நகர மக்களும் காவல் தூதர்களின் வணக்கத்திற்காக அனுமதி பெற்று சிறப்பித்தனர். திருத்தந்தை 5ஆம் பவுல் கிபி 1608 ஆண்டு செப்டம்பர் 27 நாள் காவல் தூதர்களின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்க கிழக்கு மற்றும் மேற்கத்திய திருச்சபைகளில் கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. திருவழிபாடு நாட்காட்டியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை 10ஆம் கிளெமெண்ட் ஆண்டின் அக்டோபர் மாதம் 2ஆம் நாளினை காவல் தூதர்கள் திருவிழா தினமாக அறிவித்தார். காவல் தூதர்கள் இறைவனை துதிப்பது, இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது, மனிதர்களை கண்காணிப்பது போன்ற முப்பெரும் பணிகளைச் செய்வதாக திருமறை நூல்கள் குறிப்பிடுகின்றது. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு எப்போதும் காவல் தூதர்கள் உடன் இருக்கிறார்கள் என்று புனித அகஸ்டினும், மனித ஆன்மா எத்துணை விலையேறப் பெற்றது, அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று புனித ஜெரோமும், நாம் ஒவ்வொருவரும் நம் காவல் தூதரை மதித்து நடக்க வேண்டுமென்று புனித பெர்னார்தும் பதிவு செய்கின்றனர். காவல் தூதர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற காவல் தூதர்களுக்கு நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தலைவர்கள்கிட்ட இருந்தும் நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா எந்த தலைவர் என்ன விஷயத்த கத்துக்கணும்? ஸோ அடுத்ததா சுவாமி விவேகானந்தர் அந்த மாமனிதர்கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது நம்பிக்கை. கண்டிப்பா. இப்போ அவர் சொன்ன ஒரு கோட் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்கிட்ட ஒரு 10 இளைஞர்களுக்கு கொடுங்க, நான் இந்தியாவை என்ன பண்றேன் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அந்த 10 இளைஞர்களால் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இப்போ சென்னை சுற்றுப்புறங்கள சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பேச்சுலர்ஸ்க்குலாம் வீடு தர்றது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இளைஞர்கள்லாம் இருக்க. எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு 10 இளைஞர்கள் தனியாக வீட்டுல ஒரு தங்கி இருக்கிறாங்க. ஆனா எங்க அபார்ட்மெண்ட் மத்த எல்லாருக்குமே என்னன்னா அவங்க ஒரு வேண்டா விருப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவங்க இது வரைக்கும் யார்ட்டையும் அவங்க பேசினது கிடையாது, ஒன்றும் பெருசா செஞ்சது கிடையாது. ஆனா அந்த ஃபிளட் 2015 மணிக்கும் 2020 எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு காய்கறி வாங்கி கொண்டு கொடுக்கறது, பால் வாங்கி கொண்டு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கள் மீது நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம நம்புறது ஒரு முக்கியம், அது போல அடுத்திருப்பவர்களை நம்புவதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம் சுவாமி விவேகானந்தரிடமிருந்து கற்றுக்கொள்ள கண்டிப்பா. தொடர்ந்து பேசலாம். அடுத்தது எந்த தலைவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர் நடந்து முடிந்த நேரம், ஹிரோஷிமா நாகசாகி நகர்கள் குண்டு வீச்சுகளுக்கு பலியாகி நாசமடைந்திருந்த சூழல். குண்டுகளை கண்டுபிடிக்க ஆய்வு ஆதாரமாக இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனிடம், பிரபல விஞ்ஞானியிடம் இந்த கேள்வியை நிருபர்கள் கேட்டார்கள். மூன்றாம் உலகப் போரில் எதை ஆயுதமாக வீசுவார்கள், எந்த ஆயுதத்தை வீசுவார்கள்? யோசித்தபடி அவர் சொன்னார், மூன்றாம் உலகப் போரில் எந்த ஆயுதத்தை வீசுவார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் 4ஆம் உலகப் போரில் எதை வீசுவார்கள் என்று எனக்கு தெரியும். குறித்து கொள்ள தயாரானார்கள். சொல்லும் எந்த வகை ஆயுதத்தை 4ஆம் உலகப் போரில் வீசுவார்கள்? சொல்லுங்கள். 3ஆம் உலகப் போரில் தான் மனித இனமே அழிந்து போயிருக்குமே, அதன் பின் மீண்டும் பிறக்கும் ஆதி மனிதர்கள் எதை வீசுவார்கள், எந்த ஆயுதங்களை வீசுவார்கள்? கல், ஈட்டி, அம்புகளைத்தானே, மீண்டும் கற்கால ஆயுதங்களைத்தானே. ஓப்பன்ஹூமர் அணுகுண்டு ஆய்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய்விட்ட விஞ்ஞானி இவர். அவரது மேற்பார்வையில் முதல் அணுகுண்டு தயாராகி கொண்டிருந்தது. வேடிக்கை பார்த்தவர்கள் ஒருவர் சொன்னார், கேட்டார், அணு அறிவு ஞானியாரே, இந்த குண்டுகளில் இருந்து தப்பிக்க வழி ஏதும் இருக்கிறதா? இல்லையா? ஏன் இல்லை? ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி சொல்லுங்கள். சொன்னார் அந்த அறிவு அணுகுண்டார். அந்த ஒரே வழி, அணுகுண்டு நம்மேல் விழுவதற்கு முன்பே நாமே செத்து போவதுதான். இப்படித்தான் ஆக்கும் கடவுள் ஆக்குகிறார், அழிக்கும் கடவுள் அழிக்கிறார். இருவருக்கும் இடையே கருவியாகி உழைத்து காலாவதியாகிறதா இந்த மனிதம்? அழிவுக்கு அறிவு வழிகாட்டலாமோ? இரும்பை யாரும் அழிக்க முடியாது, ஆனால் அதன் சொந்த துருதான் ஆரம்பித்து அதை மெல்ல மெல்ல அழித்தே முடிக்கிறது. அதுபோலத்தான் மானிடரின் அழிவு மானிடரிடத்திலேதான் ஆரம்பமாகிறது. உச்சக்கட்ட போர்க்கலை என்பது கத்தியின்றி ரத்தமின்றி எதிரியை அடிபணிய வைப்பதுதான். அன்பு குண்டுகளை ஆங்காங்கே வெடிக்க வைப்பதில்தான். இதயத்திலே அன்பு குண்டுகளை தூவ வைப்பதில்தான். அறிவில்லா செயல்களில் மூக்கை நுழைக்கும் எந்த அறிவியலாளரும் முட்டாள்தான். அறமற்ற அறிவும் சரி, இதயமற்ற மனிதமும் சரி. நினைவிருக்கட்டும் நட்பே, கண்டவர்களையும் நம்பி உங்களை உண்மையாய் நேசிப்பவரை நீ வெறுக்கும் போது உன் அழிவு காலம் ஆரம்பிக்கிறது. சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் வாழ்வின் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நல்ல பண்புகள். அடுத்ததா யார்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? என்ன கத்துக்கணும்னா, அன்னை தெரேசா அவங்க கிட்ட இருந்து இரக்கம் அப்படின்ற குணத்தை நம்ம வந்து கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இரக்கம் இருக்கான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் நமக்கு இருக்கும். ஏன்னா சாலையில சின்னதா யாருக்காவது உதவி தேவைப்பட்டா கூட நம்ம இரக்கமே இல்லாம கடந்து போன நாட்களும் இருக்கு. இன்னும் அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். எப்படியோ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம அதை செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனா அன்னை தெரேசா பாத்தீங்கன்னா
அவ்வளோ இரக்கம் குணம் உடைந்தவங்களா இருந்தாங்க. எவ்வளோ அவங்களை கேவலப்படுத்தாலும் அந்த இரக்க குணத்தோடு மற்றவங்களை பார்த்து அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து வாழ வச்சிருக்காங்க. நிச்சயமா அந்த ஒரு இரக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட இரக்கம் இருக்கான்னு கேட்டா இரக்கம் இருக்குது வித் சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகளோடு கூடிய இரக்கம். எனக்கு தெரிஞ்சவனா இருந்தா அந்த விஷயத்துக்கு நான் இறக்கப்படுவேன், எனக்கு தெரியாதவனா இருந்தா நான் இறக்கப்பட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவன் ரோட்ல விழுந்து கிடந்தா ஐயோ அப்படின்னு ஓடி போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எனக்கு தெரியாதவன் ரோட்ல விழுந்து கிடந்தா நான் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். அப்ப இந்த நிபந்தனைகளோடு கூடிய இரக்கம் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா அன்னை தெரசா கிட்ட எவ்வித நிபந்தனையும் இல்லாத ஒரு இரக்கம், நிபந்தனையற்ற ஒரு அன்பு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, என்னை திட்டினவன் திட்டாதவன், எனக்கு உதவி செஞ்சவங்க, அந்த இரக்கத்தை தான், நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற இரக்கத்தை தான் அன்னை தெரசா கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கிட்ட இரக்கம் இருக்கலாம், நம்ம சொல்றதுக்கு தகுதியே கிடையாதா சொல்லு क्वेश्चन மார்க் அவ்வளவுதான். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவே நிறைவு தருபவர், இயேசுவே நிறைவேற்றுபவர், இயேசுவே அனைத்துக்கும் நிறைவாக இருக்கிறார் என்று தொடர்ந்து சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவே திருச்சட்டத்தின் நிறைவு, இயேசுவே மறைநூலின் நிறைவு, இயேசுவே மறைநூல் வாக்குறுதிகளின் நிறைவு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே எசாயா இறைவாக்கு நூலை எடுத்து அவர் வாசிக்கின்றார். எப்படி வாசிக்கிறார்? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதிகளை அவர் வாசிக்கிறார். வாசித்து முடித்துவிட்டு இங்கே கிளைமேக்ஸ் நிறைவு வருகிறது. எப்படி? 20வது இறைமொழி வாசிக்கின்றோம். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். லூக்கா ஒரு சஸ்பென்ஸாக ஒரு வாக்கியத்தை போட்டிருக்கிறார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே நோக்கி இருந்தன. பஞ்ச் டைலாக் 21. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அது மட்டும் இல்லை, அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகனல்லரோ என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார்கள். ஆகவே இயேசு தாம் வாசித்த அந்த எசாயா இறைவாக்கு நூல், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், நடக்க இயலாதவர் நடப்பார்கள், அடிமைப்பட்டவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்கிற இந்த அனைத்து வாக்குறுதிகளும் இன்று என்னில் நிறைவேறிற்று என்று இயேசு சொல்கிறார். கூடியிருந்த எல்லோரும் அதை கேட்டு வியந்து போகிறார்கள், மலைத்து போகிறார்கள், பாராட்டுகிறார்கள். இயேசு மறைநூல் வாக்கின் நிறைவாக இருக்கிறார். இயேசு அனைத்து வாக்குறுதிகளின் நிறைவாக இருக்கிறார். கடவுள் நம் வாழ்வில் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து வாக்குறுதிகளின் நிறைவாக இயேசு இருக்கிறார். எனவே இயேசுவை நாம் அணுகிச் செல்ல வேண்டும். எனவே இயேசுவிடம் நாம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அவர் அனைத்தையும் நிறைவு செய்பவராக இருக்கிறார். இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு. எனவே இயேசுவை அணுகி செல்வோமாக, நம் தேவைகள் அனைத்தையும் நிறைவுபடுத்தி கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தலைவர்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா இந்த தலைவர்கள்கிட்ட என்ன கற்றுக்கணும்? ஸோ அடுத்ததா ஆப்ரஹாம் லிங்கன், ஸோ அமெரிக்க அதிபர், முன்னாள் அமெரிக்க அதிபர், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பிடும்படியாக ஒரு நல்ல பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் முயற்சி. ஏன் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்க, அல்லாத ஜஸ்ட் அதில் ஹிண்ட்டை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் மட்டும்தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஜெயிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் கலந்துகிட்ட அத்தனை தேர்தலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தோல்வியை தழுவிருக்கிறார். அவருடைய காதல், அந்த காதலில் கூட அவருக்கு என்ன தோல்விதான் எதுலையுமே. அப்போ ஒரு மனிதனால் எப்படி இத்தனை தோல்விகளை கடந்தும் தொடர்ச்சியாக முயற்சித்து கொண்டு இருக்க முடியும்? அப்போ இருக்க முடிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவர் அதிபராக இருக்கிறாரு. அந்த மக்களுக்கான ஈக்குவாலிட்டிக்காக அவர் போராடி இருக்கிறாரு. எவ்வளவு விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் என்ன பண்ணியிருக்கிறார், உண்டு பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் மாமனிதராக உயர்ந்து நிற்கிறார். அப்போ நான் ஒரு தோல்வியிலையோ 2வது தோல்வியோ நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் எனக்கு எதுவுமே செட் ஆகாது, எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோம்னா நாம் மாமனிதராக மாறுவதற்கான வாய்ப்பை
இழந்து விடுகின்றோம். கண்டிப்பா. ஆனால் ஆபிரகாம் லிங்கன் எத்தனை தோல்விகள் சந்தித்தாலும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தார். அந்த தொடர் முயற்சியை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா பெரிய பெரிய மனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நல்ல பண்புகள். அடுத்ததா என்ன? அடுத்ததா நம்ம நெல்சன் மண்டேலா அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னா, உதவி செய்யற மனப்பான்மையை நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். ஏன்னா நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த மக்களுக்காக நிறைய விஷயங்களை பெற்று கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்காரு, சிறையில இருந்திருக்காரு. மக்களினுடைய விடுதலைக்காக, அந்த விடுதலையின் பொருட்டு அவர் துன்புறுத்தப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க காந்தி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க, அடையாளப்படுத்துவார்கள். அப்ப அந்த நெல்சன் மண்டேலாவை போல அவர் இன்னைக்கு ரொம்பலாம் நம்ம கூட கிட்டத்தட்ட 2003-2004 வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு, உயிரோட கூட வாழ்ந்திருக்கிறார். ஸோ அப்போ அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், குரலற்றவர்களின் குரலாக நாம் இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்னைக்கு நம்ம அவர் மறைந்திருந்தும் இன்னைக்கு அவரை பத்தி நினைக்கிறோம், பேசுறோம் அப்படின்னா அவர் குரலற்றவர்களின் குரலாக இருந்திருக்காரு. விளிம்பு நிலை மக்களுக்காக எப்பெல்லாம் குரல் கொடுக்கணும் அப்பெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார். புலம்பெயர்ந்த மக்களுக்காக எவ்வளவு குரல் கொடுக்கணுமோ அவ்வளவு விஷயங்கள் அவர் குரல் கொடுத்து செஞ்சிருக்கிறாரு. அப்போ அது போலதான் நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. இந்த நல்ல நல்ல பண்புகளை குரலற்றவர்களின் குரலாக இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ்வதற்கான இதோ ஒரு வழியை புனித அம்ப்ரோஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் இப்படி கூறுகிறார், A blessed life may be defined as consisting simply and solely in the possession of goodness and truth. உண்மையும் நன்மைத்தனத்தையும் கொண்டிருப்பதே ஆசி பெற்ற வாழ்வாகும். நண்பர்களே, நாம் எல்லாருமே நம் வாழ்விலே ஆசி பெற வேண்டும், நம் வாழ்விலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நம் வாழ்விலே நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றோம். இத்தகைய ஆசியை பெற்ற ஒரு வாழ்வாக நமது வாழ்வை மாற்றுவதற்கு புனித அம்ப்ரோஸ் 2 காரியங்களை குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்களேன். A blessed life may be defined as consisting simply and solely. அதாவது இந்த 2 காரியங்களில் தான் அடங்கியிருக்கிறது என்று. அந்த 2 காரியங்கள் என்ன? In the possession of goodness and truth. உண்மையையும் நன்மைத்தனத்தையும் ஒருவர் கொண்டிருப்பதே ஆசி பெற்ற வாழ்வாகும். உண்மையும் நன்மைத்தனமும். உண்மை என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மை என்பது இந்த நம் உலகம் முழுவதையும் உருவாக்கியதை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளோடு இணைந்து இருப்பது, அதுதான் உண்மை. அதே சமயத்திலே நன்மைத்தனம் என்பது என்ன? நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள், உலகப் பொருட்கள், படைப்புகள் எல்லாவற்றோடும் நாம் நலமான உறவு கொண்டிருப்பது, அவையும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு வாழ்வதுதான் அந்த நன்மைத்தனம். எனவே அனைத்திற்கும் அடித்தளமான உண்மையாகிய இறைவனிடமும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உள்ளிட்ட படைப்புகள் அனைத்திடமும் நல்ல உறவோடு நாம் வாழ்வதுதான் நம் வாழ்வை ஆசி பெற்ற வாழ்வாக மாற்றுகிறது. அதனால்தான் புனித அம்ப்ரோஸ் மிக வலியுறுத்தி சொல்லுகிறார், சிம்பிளி அண்ட் சொல்லி. இந்த 2 அடங்கியிருக்கிறது. எந்த 2? உண்மையும் நன்மைத்தனமும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே இந்த உண்மையும் நன்மைத்தனமும் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து நம் வாழ்க்கையை நாம் அலசி பார்த்து உண்மையும் நன்மைத்தனமும் நம் வாழ்வில் எப்போதும் இருக்கும்படி வாழ்ந்தோம் என்றால் நம் வாழ்வு ஆசி பெற்ற வாழ்வு. அப்படிப்பட்ட ஆசி பெற்ற மனிதர்களாக நீங்கள் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.
சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தலைவர்கள் கிட்ட இருந்து நல்ல விஷயத்தை நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்ததா எந்த விஷயத்தை நம்ம கத்துக்கணும்? ஸோ அடுத்ததா யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே, எனக்கு ஸ்டோரி அவரை பத்தி தான் பார்த்தோம். ஸோ அவர்கிட்ட இருந்து இன்னோவேட்டிவா இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை, புதுமையாக சிந்திப்பது, வேறு ஒரு கோணத்தில் சிந்திப்பது. ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி சொல்லும்போது அவருடைய முதல் கண்டுபிடிப்பு, அதாவது நமக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு ஃபோனை வச்சு தான் நமக்கு அவர் பெருசாக நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய அந்த கம்பெனியை தொடங்கினது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷெட்ல தான் தொடங்கியிருக்காரு. 3 கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து தொடங்கினது. அப்போ வந்து இந்த ட்ரங்க் டயலிங் அப்படின்னு தான் உண்டு. அதாவது நம்ம நேரடியாக இன்னொருத்தர்கிட்ட எனக்கு செல்ஃபோனில் உடனே டயல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபோனை புக் பண்ணி அவங்க ஒரு டைம் சொல்லி அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கனெக்ஷன் கொடுப்பாங்க, நம்ம பேச முடியும். இப்போ இது இல்லாமல் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஒரு டிவைஸ் என்ன பண்ணார், அவர் கண்டுபிடிச்சாரு. அதை விற்பனைக்கும் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தாரு. ஆனா என்ன பண்ண மறந்துட்டாரு, ராயல்டி அந்த பேட்டன் ரைட் வாங்க மறந்துட்டாரு. அப்போ அதனால அதுக்கு மேல என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு பிறகு அதை சரி செய்து அதுல இருந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய அதுக்கு பேட்டன் வாங்குறது, அதை எப்படி பயன்படுத்துவது, இதெல்லாமே சந்தைப்படுத்துவது, எல்லாரும் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் கொண்டு வரும். அப்போ அந்த புதுமையான எண்ணங்களை சிந்திக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரில் இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21 எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வை பாதுகாப்பதற்காக போராடுகிறது, அதற்காக நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பல்வேறு உரிமைகள் அடிஷனல் ரைட்ஸாக நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை இந்த பல்வேறு வழக்குகள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அரசு மருத்துவமனைகளில் உதவி பெறும் உரிமை, மெடிக்கல் எய்டு. அது நம்முடைய அடிப்படை உரிமையாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எந்த இந்திய குடிமகனும் அரசு மருத்துவமனைகளில் அரசு சுகாதார நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்கிறது என்பதை இன்று நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றன. ஏன்னா நோய் வர்றது எல்லாருக்கும் இயல்பு, யாரை வேணாலும் நோய் தாக்கும். அப்படி நோய்வாய்ப்படுகிற மனிதர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கிற பொறுப்பை அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகள் பெருகி போய்விட்ட ஒரு சூழலில் வாழ்கிறோம். ஆனால் எல்லா ஏழைகளாலும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று கண்டிப்பாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, அரசு மருத்துவமனைகளில் தான் மிக உயர்தர சிகிச்சை, அதற்கான மருந்துகளும் உபகரணங்களும் இருக்கின்றன என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இல்லைன்னா நம்ம சேகரிச்சதில் பெரும்பாலான பங்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு மட்டுமே போய்விடுகிறது. அதனால் ஒன்று, எல்லாரும் அந்த காப்பீடு, அரசு வழங்குகிற காப்பீடுகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகள், அரசு சுகாதார நிலையங்களை அதிகம் பயன்படுத்துவதற்கு பாருங்கள். அது அன்பான ஒரு வேண்டுகோள். அப்படி போகிற பொழுது அங்கே உதவி மறுக்கப்பட்டால் அது குற்றமாகும் என்று உச்ச நீதிமன்றமே ஒரு வழக்கில் சொல்லி இருக்கிறது. பல வழக்குகள் வந்திருக்கின்றன. இப்போது அந்த வழக்கினுடைய பேர் பர்மானந்த் கட்டாரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற 1989 ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வழக்கு தெள்ள தெளிவாக உச்ச நீதிமன்றம் அதை பதிவு செய்திருக்கிறது. இந்த மருத்துவமனைகள் நடத்தப்படுவது மக்களுக்காக, குறிப்பாக ஏழைகளுக்காக. அவர்களுக்கு மருத்துவ உதவி அளிக்க தவறி இருந்தால் அது வாழ் உரிமையை பறிக்கும் செயலாகும் என்று உச்ச நீதிமன்றம் உச்சரித்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கும் செயலாகும். அவர்களுக்கு இப்பவும் நிறைய பல நேரங்களில் சொல்லுவாங்க, அரசு மருத்துவமனைகள் எல்லாம் நமக்கு பெருமையான விஷயங்கள், அரசு ஏராளமான பணம் செலவழிக்கிறது. ஆனாலும் பல அரசு மருத்துவமனைகளின் மீது மக்கள் குறை சொல்லுகிறார்கள். மக்கள் அதன் மீது நிறைய குறைகளை சொல்லுகிறார்கள். போனால் நேரத்துக்கு பார்க்கறதில்ல, கவனிக்கிறதில்ல, போனால் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க, ஒரு சுத்தம் இல்லை, இப்படியெல்லாம். ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே போகிறதில்ல, தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. தனியார் மருத்துவமனைகளிலும் மிகுந்த அர்ப்பணத்தோடு செயலாற்றுகின்ற ஏராளமான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் எனக்கு தெரியும். நிறைய பேருடைய உயிரை பாதுகாத்து அனுப்புகிறார்கள். அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு சிலர் தங்களுடைய கடமையிலிருந்து தவறுகிற பொழுது, தங்களுடைய செயல்பாடுகளில் சுணக்கம் காட்டுகிற பொழுது, அல்லது பணத்திற்காக செயல்படுகிற பொழுது இத்தகைய குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அதனால் அவர்கள் தங்கள் ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறப்பாக செயல்படுகிற மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு, அரசு மருத்துவமனைகள் செயல்படுகிறவர்களுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அது ஒரு அர்ப்பணம் நிறைந்த பணிதான்.
அந்த பணியில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு உயிர்களை பாதுகாக்கிற ஒரு பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வாழ்த்துக்களை கண்டிப்பாக நம்முடைய சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் தாங்கள் ஆற்றுவது அந்த புனித பணிதான் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். செயல்படுகிற பொழுதுதான் ஏழைகள் வாழ்வு பெற முடியும், உரிய சிகிச்சை பெற முடியும். அதுதான் அவர்களுடைய வாழ்விற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். அப்போதுதான் மக்களுக்கும் அரசு மருத்துவமனைகள் மீது, அரசு சுகாதார நிலையங்கள் மீது நம்பிக்கை பிறக்கும். என்றால் இவ்வளவு பணம் செலவழித்து இவ்வளவு கட்டுமானங்களை உருவாக்கி அவை பயன்படாமல் போகிறது. எல்லா மனிதர்களும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் தனியார் மருத்துவமனைகள் பெரும்பாலும் லாபத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு இயங்குபவை. அவர்களும் உயிரை காக்கிற பணியைத்தான் செய்கிறார்கள். ஆனால் உயிரை காக்கும் பணிக்கு அடிப்படையாக இருப்பது என்பது லாப நோக்கம் மட்டும். அவங்க இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போட்டாங்கன்னா 4 வருஷத்துக்குள்ளாடி அடுத்தது 4 மாடி கட்டிடுவாங்க, ஒரு 4 இடத்துல சொத்து வாங்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இந்த நோயாளிகளிடமிருந்து வாங்கியது தான். அவங்கள அதுக்காக இலவச சேவையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு செயல்படலாம். அது எனக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல தனியார் மருத்துவமனைகள் நடத்துபவர்களிடம். ஸோ அரசு அதனால் அதிகமான கடமையை இன்று கொண்டிருக்கிறது. ஏழைகளை, இயலாதவர்களை பாதுகாப்பதற்காக அதிகமான அரசு மருத்துவமனைகளை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்பதே சமூகத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நாளில் நம்ம சிறப்பாக பேசிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய மாமனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மகத்தான பண்புகள். அடுத்ததா யார்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும்? அடுத்ததா யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னா புத்தர்ன்னு சொன்னாலே நமக்கு வர ஒரு விஷயம் அமைதி தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, ஏன்னா நம்ம பல நேரங்களில் அமைதி இழந்து நம்ம தவிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் இந்த புத்தர் அப்படி நம்ம யோசிக்கும் போது நம்ம இவர்கிட்ட இருந்து அமைதியை கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்துடும். ஸோ இந்த அமைதின்ற ஒரு விஷயத்த அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். புத்தரை பற்றி சொல்றப்ப சொல்லுவாங்க, புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். புத்தரை குறித்து ஒரு கவிதை சொல்லும்போது சொல்லுவாங்க, மனிதன் ஆசையின்றி வாழ வேண்டும் என புத்தர் ஆசைப்பட்டார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா புத்தரை குறித்து பலவித கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் அப்ப அவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அமைதியான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். புத்தாஸ் கம்பேஷன், புத்தரின் இரக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. அப்போ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, நீ எல்லா விஷயத்திலும் என்ன அப்படின்னா எனக்கு வேணும், நான் ஏன் அப்படிங்கிற அந்த விஷயத்த முன்னாடி போடுறதுனால தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. ஆனா அந்த நான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுட்டு கிடைக்கக்கூடிய விஷயம் அடுத்தவங்களுக்கு, அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அன்பு நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம், அந்த சாராம்சமே அதுதான். ஸோ அப்போ அவர்கிட்ட இருந்து நாம் பிறருக்காக வாழக்கூடிய அந்த வாழ்வை, அன்பு செய்யக்கூடிய வாழ்வை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய அமைதி நமக்கிட்டே நிச்சயமா இருக்கும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஆமணக்கு விவசாயம். பல தடவைகளாக நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிறைய பேர் கேட்குறீங்க, இதை ஊடு பயிராக வளர்க்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக ஊடு பயிராக எல்லா பயிர்களுக்குள்ளேயும் வளர்க்கலாம். எல்லா பயிர், இப்போ உதாரணத்துக்கு தக்காளி, மிளகாய், அப்படி நம்ம காய்கறி பயிர்கள் போட்டிருந்தோன்னாலும் அங்கே வளர்க்கலாம். அல்லது நீங்கள் தென்னந்தோப்பு மாதிரியான தோப்புகள் வச்சுருந்தாலும் உள்ளே வளர்க்கலாம். இது 2. 3வது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு மானாவாரியாகவோ அல்லது மானாவாரி நிலங்களில் கூட இந்த மழைக்காலத்தை அடிப்படையாக வச்சு எந்தெந்த இடங்கள்ல அதை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்து முயற்சி பண்ணணும். நீங்கள் மண்வெட்டியில் ஒரு அரை வெட்டு வெட்டி மண்ணை இழுத்து திருப்பி அந்த மண்ணை போட்டிங்கன்னா ஒரு லூஸாக கிடைக்கும்ல, அதில் ஒரு விதையை சுண்டு விரல் முதல் கோடு ஆழத்தில் உள்ளே வச்சு மூடுறோம். இவ்வளோதான். மண்வெட்டியில் வெட்டி மண்ணை லூஸ் பண்ணிட்டோம். லூஸ் பண்ணதை திருப்பி மூடிட்டோம்னா ஒரு லூஸ் ஆன மாதிரி அமைப்பு இருக்கும்ல, இதில் நம்ம சுண்டு விரலில் முதல் கோடு ஆழத்தில் நம்ம நட்டு மூடுறோம். ஒரு மழை கிடைச்சாலே நீங்கள் இந்த வேலையை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா, தரமான விதைகள் வாங்கிறது. ஒரு சில நல்ல ரகங்கள் இருக்குங்க. YTP1, YTP1, YRCH 2, 1, 2,
4, 11 வரல இருக்குங்க நம்பர். YTP1 அல்ல YRCH1. நான் இதை தான் சொல்கிறேன். விதை சின்னதாக இருக்கும். யார்கிட்ட இருக்கோ வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிலம் சும்மா இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் இந்த இடத்துல தேங்குன்னாலும் பரவாயில்ல, மழை பெய்து ஒரு மழை பெய்கிற மாதிரி ஒரு ஈரம் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு இருக்குங்கிற மாதிரி அமைப்பு இருக்குன்னா அந்த இடத்துல ஆமணக்கு நடுங்க. முக்கியமாக இந்த நாங்குநேரி, சாத்தான்குளம், புதுக்கோட்டை, உசிலம்பட்டி, காரியாப்பட்டி மொட்டை நிலமாக கிடக்குது, எனக்கு எந்த பயிரும் வரல, களைச்செடிகள் கூட முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தமுள்ள நிலங்கள் இருக்குல்ல, அங்கே ஆமணக்கு நடுங்க. சர்வசாதாரணமாக ஒரு ஏக்கர்லேருந்து 1000 கிலோ விதை கிடைக்கக்கூடியது. இன்றைக்கி அதோட விலை உங்களுக்கு தெரியும், 60 ரூபாய். எந்த சிரமமும் இல்லாமல் 60,000 ரூபாய் லாபம். அந்த கொட்டைகளை உடைச்சி அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறது, அதுலேருந்து புண்ணாக்கு எடுக்கிறது. கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா இன்னும் கூடுதல் 50% 75% கூடுதல் லாபம். ஆமணக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ரொம்ப எளிமையானது, சிரமம் இல்லாதது. அதுக்கு நீங்கள் பெரிய அளவில் உரச்செலவுலாம் இல்லை, களை எடுக்க வேண்டியதில்லை. எப்படி இருந்தாலும் அது வளரும். பூச்சி தாக்கம் இருக்கும். ஆனால் அந்த பூச்சி தாக்கத்துக்கு நம்ம குறைவான செலவுள்ள பொருள்களை வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 200 லிட்டர் தண்ணி, 2 லிட்டரு அல்லது 3 லிட்டரு ஆமணக்கு எண்ணெய், 2 லிட்டர் ஊற்றிக்கிறோம். 5 லிட்டரு மீன் அமிலம், 10 அல்லது 15 லிட்டர் கோமியம், மீதத்துக்கெல்லாம் தண்ணி. ஒரு 15 நாள் இந்த எண்ணெய் இதிலேயே கரைஞ்சிரும். இந்த 200 லிட்டர்லேருந்து இன்னொரு 10 லிட்டர் தண்ணிக்கு இதிலேருந்து 1 லிட்டர் எடுத்து அதில் ஊற்றிக்கிறோம். மீன் அமிலமும் இருக்குது, கோமியம் இருக்குது, ஆமணக்கு எண்ணெய் இருக்குது. எந்த பூச்சியும் வராது. அதே நேரத்தில் நமக்கு ஒரு சத்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு நம்ம கொடுக்குறப்ப சர்வசாதாரணமாக எந்த ஒரு நிலத்துல இருந்தும் அதிக லாபம் எடுக்க முடியும். நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட போகிறதில்ல. மிக குறைவான செலவு பண்ணிக்கலாம். மீன் அமிலம் மட்டும் தயார் பண்ணால் போதுங்க. தரையில் கொடுக்கலாம், தெளிச்சுக்கலாம். நல்ல வளர்ச்சிக்கு அதோட கதிர் குறைஞ்சபட்சம் 1 அடியிலேருந்து 1.5 அடி நீளம் இருக்குங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளது. கோபுரம் மாதிரி. ஏதோ ஒரு காய் காஞ்சிச்சுன்னா கூட அது அவங்கள கேட்காம நீங்கள் வெடிக்காது, அதுவாக வெடிக்காது. நம்ம பார்த்து உடைச்சா தான். ரொம்ப எளிமையான பயிர். செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தலைவர்கள்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த தலைவர்கள்கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்? ஸோ அடுத்தது மார்ட்டின் லூத்தர் கிங். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூத்தரன் பிரிவினை அப்படிலாம் நிறைய இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தவறுகளை இன்னைக்கு நம்ம தவறுகளை சுட்டி காட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கூட இருக்கிறவன் தப்பு செஞ்சா நான் அதை என்ன பண்ண மாட்டேன், சுட்டி காட்ட மாட்டேன். ஆனா எனக்கு வேண்டாதவர்கள், எனக்கு பிடிக்காதவர்கள், நான் விரும்பாதவர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அதை நான் என்ன பண்ணுவேன், சுட்டி காட்டுவேன். இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நீதி. ஆனா அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்வது, என்னை சார்ந்து இருப்பவர்கள் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் அப்படின்னு உறக்க அந்த நீதியை பறைசாற்றியவர், உண்மையை உறக்க சொன்னவர். அப்போ அந்த ஒரு பண்பை, ஏன்னா இயேசு கிறிஸ்து உண்மையை உறக்க சொல்லியிருக்கேன், உண்மைக்கே சான்று பகர வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் யாரு தப்பு பண்ணாலும் கரெக்டா என்ன பண்ணாரு, சொல்லுவார், சுட்டி காட்டுவாரு. சீடர்களுக்குள்ள தப்பு பண்ணாலும் நீ பண்றது தப்புதான் அப்படிங்கிற சுட்டி காட்டினார். அப்போ அது போல உண்மைக்கு சான்று பகரக்கூடிய அந்த ஒரு நல்ல பண்பை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான டாப்பிக்காக உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னாக்க, நமது உடம்புல இருக்கிற உறுப்புகள் எதை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக். இது என்னது, நம்ம உறுப்பு பயப்படுதா? ஆமாம், பாதிக்கப்படுகிறது, அதனால பயப்படுது. புரியுறதா? அப்போது நம்ம உறுப்பு தாக்கப்பட்டு பழுதடைது, டேமேஜ் ஆகுது. அது எதனால்? ஒவ்வொரு உறுப்பும் எதனால் பாதிப்பு ஏற்படுகிறது, அதைத்தான் நம்ம உடலின் உள்ளுறுப்புகள் கண்டு பயப்படுறதுன்ற டாப்பிக்கில் இன்னைக்கு பேசுகிறேன். இப்போது ஜென்ரலாக கிட்னி ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய காரணங்களால் இன்னைக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது. ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா
உடல்ல உறுப்புகள் பாதிக்கிறதுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தூக்கம் வரல அப்படின்னு எவ்வளவு பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. சரி, அப்படி தவறி தூக்க மாத்திரை போட்டா அது அடிக்ட், அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட். புரியுதுங்களா? அதனால்தான் சொல்றது, நீங்களா எந்த மாத்திரை மருந்துகள் எடுக்க கூடாது. ஏன்னா அது கிட்னியை போய் பாதிக்குது. அது வயிற்று வலி மாத்திரையாக இருக்கலாம், அல்லது மூட்டு வலி மாத்திரையாக இருக்கலாம், தலைவலிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளாக இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது ஒரு நோய்க்கு அதிக நாட்களாக வருடக்கணக்கில், ஏன்னா சில மருந்துகள்லாம் லைஃப் லாங் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அதோட சைடு எஃபெக்ட் எல்லாம் உங்க கிட்னியை பாதிக்கும். அப்போ அந்த ஒரு நோயினால இன்னொரு நோய் வருது, இன்னொரு உறுப்பு பாதிக்குது. இதை கண்டுதான் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் அஞ்சுக்கிறது. அப்போ நம்ம தைரியமா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா எல்லாத்தையும் கடைபிடிச்சா, கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா இது போல உபாதைகள் வராமல் பாதுகாக்க முடியும். இப்போ பிபி கண்ட்ரோல் இல்லை, கிட்னி போயிடுது. சுகர் கண்ட்ரோல் இல்லை, கிட்னி போயிடுது. வலி நிவாரண மாத்திரைகள் நிறைய அடிக்கடி எடுக்கிறதுனால, ஏன் கிட்னி ஸ்டோனுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள், தலைவலிக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள், தலைவலிக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் கிட்னி ஸ்டோன் வருது. தலைவலிக்கு அடிக்கடி வலி நிவாரண மாத்திரைகள் எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வருது. புரியுதா? அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வருது, அதுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள்னால கிட்னியே ப்ராப்ளம் ஆயிடுது. யூரிக் ஆசிட் அதிகமாயிடுது, கிரெட்டினைன் யூரியா அதிகமாயிட்டு, அனிமிக் ஆயிட்டு கிட்னி ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது. உங்க சிறுநீரகங்கள் சுருங்கி போகுது. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு. தூக்கம் இல்லைன்னா நீங்க கட்டாயம் சிந்திக்கணும், நல்லா தூங்கணும் அப்படிங்கிறது தான் இங்க புரியணும். சரி, இப்போ வயிறு பிரச்சனை எதனால வருது? குடல் நம்ம குடல் எதை கண்டு அஞ்சுக்கிறது தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் சில்லுன்னு நான் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றேன், சில்லுன்னு நான் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன், சில்லுன்னு ரெடிமேட் பாட்டில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன். இதெல்லாம் குடலுக்கு ஆகாது. புரியுதா? இதே வீட்டில் சாதாரணமாக நம்ம பழம், காய்கள், கீரைகள், சூப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். குடல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அல்சர், சாதாரண அல்சர், நீங்கள் சூடாகவும் எதுவும் சாப்பிடக்கூடாது, சில்லுனும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது சாப்பிட்டா உங்கள் குடல் உபாதைகள் வராது. இருக்கிற உபாதைகளுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உணவு கடைபிடிப்பது நல்லது. லிவர், இது கொழுப்பு நிறைந்த உணவுகளால் நமக்கு பாதிக்கப்படுது. ஹார்ட் ப்ராப்ளம்னாலே உப்பை குறைக்கணும், உப்பை கட்டாயம் குறைக்கணும். அதே போல் உங்களுக்கு கணையம் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு இன்னைக்கு டயபெட்டிக், கணையம் பாதிக்கப்படுகிறது. குடலுக்கு நீங்கள் கடல் சார்ந்த உணவுகள் அளவுக்கு அதிகமாக மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக குடல் சார்ந்த பிரச்சனை வரும். குடலுக்கு கடல் சார்ந்த உணவுகள், மசாலா, ரொம்ப ஐஸு, ரொம்ப சூடாக, புரியுதுங்களா, இதெல்லாம் தவிர்க்கணும். ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ கண் இருக்குது, கண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம், லேப்டாப் பார்க்குறோம், திரையில் பார்க்குறோம். கண்ணை ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க நம்ம கண்ணுக்கு பிரச்சனை வருது. அதே போல் கால் பிளாடரில் காலை உணவு தவிர்ப்பவர்களுக்கெல்லாம் கால் பிளாடர் பிரச்சனை வரலாம். இப்போது பித்தப்பையில் கல், எத்தனை கல்லெல்லாம் இருக்குது தெரியுங்களா? இது போல் ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள் நல்லா இருக்கும். அப்போ நல்லா இல்லை அப்படின்னா நம்ம உடம்புக்கு இடைச்சல், உடனே நம்ம வருத்தப்படுறோம். நம்ம மன வருத்தம் விட நம்ம உறுப்புகள் வருத்தப்படுதுன்னு நீங்கள் நினைக்க, அப்போ உஷாராக இருப்பீங்க. இது போல் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியோட பெரிய பெரிய தலைவர்களிடமிருந்து மனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நல்ல பண்புகள். ஃபைனலாக யார்கிட்ட இருந்து என்ன கற்றுக்க சொல்றாங்க? ஃபைனலாக யார்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கிட்ட இருந்து அஞ்சா நெஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கணும். எதுவுமே கண்டு நம்ம பயப்படாமல் துணிவோடு இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து கற்றுக்கணும். இன்னைக்கு பல நேரங்களில் பல விஷயத்தை கண்டு நம்ம அஞ்சிக்கிட்டோ பயந்துக்கிட்டோ துணிவோடு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள எதிர்கொள்ளக்கூடிய யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் நமக்குள்ள வந்துடும். நிச்சயமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலை போரில் மிகப்பெரிய பங்காற்றியவர். ஒரு கட்டத்தில் காந்தி அகிம்சை அந்த பக்கம் அப்படி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்களுக்கு பயங்கரமான குடைச்சல். இவன் என்ன அடிச்சா நம்ம 10 பேர் அடிச்சா 100 பேரை அடிக்கிறான், திருப்பி அடிக்கிறாங்களே, புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணி அதன் வழியாக இன்னைக்கு நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு மேதை நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் நிறைய எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஒரு முறை ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து இன்னொரு நீர்மூழ்கி கப்பலுக்கு மாற வேண்டும். மாறி அவர் அப்புறம் தான் சீக்கிரம் அடுத்த நாட்டுக்கு போய் அடைந்து பிற நாடுகளின் உதவி என்ன பண்ண முடியும், பெற முடியும். அப்ப நீர்மூழ்கி கப்பல் நம்ம நினைக்கிற மாதிரி பக்கத்துல படிக்கட்டு இருக்கும், இந்த பக்கம்லாம் கைப்பிடிலாம் இருக்கும் எதுவும் கிடையாது. இறங்கி நீந்தி தான் என்ன பண்ணணும், போகணும். கடல் கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். அப்போ இருக்கிறவங்களாம் இட்ஸ் நாட் அட்வைசபிள், இது வந்து உங்களுக்கு அறிவுரை வழங்கப்படவில்லை, இது வந்து கரெக்டான டைம் கிடையாது, நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு மத்தியில் இல்லை இது என்ன கரெக்டான டைம் இல்லை, நம்ம போய் அந்த தான் போனோம், இப்போ போனால் தான் நான் அந்த இடத்துக்கு நான் நினச்ச மாதிரி போய் சேர முடியும். எந்த பயமும் இல்லாமல் துணிச்சலோடு இறங்கி டக்குன்னு அவங்க கூட இருந்தவங்களே ஆச்சரியப்பட்டு போனாங்க, எப்படா இது முடியுது சாத்தியமா. அது மாதிரி உலகையே கண்டு பயந்த ஹிட்லர் அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சு அவர்கிட்ட இந்தியாவிற்கு நீங்க உதவி செய்யுங்க, உலக பொருள் நாங்க உங்களுக்கு உதவியா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறதுக்காக போகின்ற பொழுது அப்போ அங்க ஹிட்லர் போல வேடம் அணிந்த பலர் அங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த டூப் நிறைய வச்சிருப்பாங்க அந்த டைம் நிறைய பேர். ஏன்னா யாரும் அவங்களை கொன்றக்கூடாது, யாரும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய டூப்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டூப் எல்லாம் அந்த ஆபீஸ்ல அங்கேயும் சுத்திட்டு இருக்குது. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாரையும் ஒரு பொருட்டா மதிக்கவே இல்லை. அந்த உண்மையான ஹிட்லர் வந்து அவரை தோலை தொட்டோன்னே சொல்லுங்க ஹிட்லர் அப்படின்னு வந்து ஒரு என்ன பண்ண அனுமதி கேட்டாராம். நான் தான் ஹிட்லர் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுடைய தோள்களில் கைகளை வைப்பதற்கு ஒரு தைரியம் யாருக்கு இருக்குன்னா ஹிட்லருக்கு தான் இருக்கு. அப்ப இது போல அந்த ஒரு துணிச்சல், அவரை பத்தி பேசினாலும் சரி, அவரை பத்தி படிச்சாலும் சரி, நமக்கு ஆர்வம் வந்துருது. அவர் ஒரு நமக்குள்ளே ஒரு நம்ம இனம் புரியாத ஒரு எழுச்சி என்பது வருது. அதுதான் அந்த துணிச்சல், அந்த துணிவு கொண்ட ஒரு மனப்பான்மை. அந்த துணிச்சலை, துணிவு கொண்ட மனப்பான்மையை, அஞ்சா நெஞ்சத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட வந்து நாம் கத்துக்கணும். சிறப்பான நாள்ல பெரிய பெரிய ஆளுமைகளிடமிருந்து, பெரிய பெரிய மாமனிதர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, அவர்கள் எதை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சிந்திச்சிருக்கிறோம். இன்னும் இது போல பல தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். அது எல்லாத்தையும் நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கை செம்மையாக அமைத்துக் கொள்வதற்கான வழியை கடவுள் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஜேம்ஸ் பாத்திமா என்சியா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டானியா ஏஞ்சலின் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆனந்த், அம்மா ஆஷா, தம்பி டானிஸ், தாத்தா லாரன்ஸ், அம்மாச்சி ஆரோக்கியமேரி, சித்தி ஜெனி, மாமா யோவான் ஆல்வின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோஷ்வா டானியல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அக்கா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெங்களூரை சேர்ந்த மேரி ஜுனேட்டா இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ராஜேஷ், மரிய ஜெருஷா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் வினோத் தாமஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் வேளாங்கண்ணி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசாயா 46:4. உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்கின்றார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, மனிதர்களை பின்பற்றுவோம், மனிதராக வாழ முயற்சிப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.